நேற்று நாங்கள் ஊர் சேலம் சீலநாயக்கம்பட்டி சிவசக்தி நகர் அங்கேருந்து நம்ம ஊருக்கார பையன் ஒன்று நம்ம டிவிக்கு கூட்டத்துக்கு போன பாரு. வெயில் அதிகமாக இருந்து ரொம்ப கூட்ட நெரிசல் தாங்க முடியாமல் தண்ணி கூட இல்லாமல் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அந்த மயக்கம் போட்டு விழுந்ததில் நம்ம ஆஸ்பத்திரிக்கு முதல் உதவிக்கு மணியம் ஹாஸ்பிட்டலுக்கு சீலநாயக்கம்பட்டியில் மணியம் ஹாஸ்பிட்டல் அங்கே எடுத்துகிட்டு போனோம். அங்கே போன இடத்துல அவர் ஏற்கனவே செத்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி செத்துட்டாருன்ற அப்புறம் டிவிக்கு நிர்வாகி பார்த்திபன் வந்தார். வந்து பார்த்துட்டு சரி இந்த மாதிரி தவறி போயிடுச்சு, எதுவும் நினச்சிக்காதீங்க, ஏதோ நாங்கள் எல்லாத்துக்கும் பண்ணுற உதவி மாதிரி நாங்களுக்கு இவருக்கு நிதி உதவி பண்ணிடுறோம், அதை பற்றி நீங்கள் எது பெருசாக எடுத்துகிட்டு இது பண்ணிட்டு இருக்காதீங்க. நாங்கள் சரிங்க அதை பண்ணி கொடுக்குறோம். ஆம்புலன்ஸ் நாங்கள் மகாராஷ்டிரா கொண்டு போகிறது ஆம்புலன்ஸும் தரனாரு. அதுவும் தரல. இது வரைக்குமே இது வரைக்கும் காலையிலேருந்து 9 மணிலேருந்து வெயிட் பண்ணுறோம். இது வரைக்கும் யாருமே வந்து எட்டி பார்க்கல. நாங்கள் பொறுத்து பார்த்துட்டு தான் சரி நம்ம இந்த இடத்துல வந்து பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கிறோம். கோரிக்கை என்ன, அவருக்கு எல்லாத்துக்கும் அவருக்கு 2 குழந்தைங்க இருக்குது, பெண் குழந்தை ஒன்று பையன் ஒன்று இருக்குது. அவங்களுக்கு 2 பேர்த்துக்கு அவங்களுக்கு நிதி உதவி பண்ணணும். இவங்களும் வந்து நம்ம முதலமைச்சர் ஏதாச்சும் இவங்களுக்கு நிதி உதவி பண்ண சொல்லி நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்கிறோம். இன்னொன்னு அவரு கட்சி நிர்வாகியா இருந்தாரா? கட்சி நிர்வாகி இல்ல, தீவிர ரசிகர். ஓகே, ரசிகர்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. யார் எந்த நிர்வாகிட்டு இவருக்கு அந்த அனுமதி சீட்டு கிடைச்சது அது ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரி அவரு ஒரு கட்சி நிர்வாகி தான், அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவர் கேட்டிருக்கிறார், நான் ரசிகன் இல்லையா, நான் அவரை பார்க்கணும், எனக்கு ஒரு உதவி பண்றாங்க, அவர் அந்த அனுமதி சீட்டு வாங்கி கொடுத்துருக்காரு. ஏன்னா அது கட்சி நிர்வாகிகளுக்கான கூட்டம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இவர் ரசிகரா இருந்தாலுமே கூட இவருக்கு அனுமதி சீட்டு எப்படி கிடைச்சது? அதான் ஒரு கட்சி நிர்வாகி தான் ஒருத்தர் வாங்கி கொடுத்துருக்காரு. அது யாரு என்னன்னு அது அவரை தான் கேட்கணும் யார்கிட்ட வாங்கினாருன்ட்டு. ஆனா அவர் அனுமதி சீட்டோட தான் போயிருக்கிறாரு. இது வரைக்கும் மாவட்ட செயலாளர் வரல. நேத்து வந்தாங்க ஆஸ்பத்திரிக்கு உயிர் விட்ட உடனே அதெல்லாம் நீங்க எந்த இதுவும் பிரச்சனை எல்லாம் நம்ம கரெக்டா தலைவர்கிட்ட சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல, நாங்க மகாராஷ்டிராவுக்கு அனுப்புற வரைக்கும் ஆம்புலன்ஸ் நாங்க சொந்த ஆம்புலன்ஸே அனுப்புறாங்க. இது வரைக்கும் அனுப்பல. பேசி ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு. அந்த கரூர் சம்பவம் மற்ற பகுதிகளெல்லாம் வந்து போன்ல ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு. இன்னொன்னு இணையதளத்துல எக்ஸ்தலத்துல பதிவாவது இரங்கல் பதிவாது இது வரைக்கும் அவரு அதாவது தாவேக தலைவருக்கு இது தெரியுமா தெரியலன்னு கூட எங்களுக்கு தெரியல. அவரு இதுக்கு போயிருக்குமா இல்லன்னு கூட தெரியல. அவரு காதுக்கு போயிருக்குன்னு கூட தெரியல அவருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க அது உங்களுக்கு? இல்ல ரொம்ப ஏன்னா அவருக்காக போயிருக்காரு இவரு. ஆனா அவர் இதுவரை ஒரு இரங்கல் பதிவு கூட இல்ல. நாங்க என்ன சொல்ல வரேன்னா, அதிகமா செத்தா தான் உயிர், ஒரு உயிர் செத்தா உயிர் இல்லைன்னு நினைக்கிறாங்க, நாங்க நினைக்கிறோம். அது வந்து ஒரு உயிர்னாலும் உயிர் தாங்கிறத அவங்க மதிக்கணும். ஆமா, மக்களுக்காக தான் இதுங்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துல வர்ற இடத்துல மக்கள் உயிர் போயிட்டு இருக்குது. அதுக்கு உண்டான பாதுகாப்பு இல்ல, சரியான டென்ட் அமைச்சிருந்து அந்த வெயில் இல்லாம இருந்தது, அந்த மாதிரி அவர் மரணம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இல்ல. உட்காரத்துக்கு சேர் இல்ல, நிழல் இல்ல, நிர்வாகி கூட்டம் தானே, அதுக்கு அந்த மாதிரி பண்ணவே இல்லை. அது எப்பயும் போல கூட்டம் மாதிரி தான் நெரிசலா தான் இருந்துச்சு. இன்னொன்னு இவருக்கு ஆல்ரெடி உடல் உபாதைகள் ஏதாவது இருந்து ஏதாவது சர்ஜரி பண்ணி இந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரியான சொல்றாங்க. அதுதான் காரணமா இல்ல இந்த உயிரிழப்புக்கு இந்த மூச்சு திணறல் இந்த கூட்டத்துக்கு கலந்துக்கிட்டு தான் காரணமா அப்படின்னு? இல்ல, எங்களுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு தெரிஞ்ச அந்த 20 வருஷமா நம்ம ஊர்ல இருக்கிறாப்ல, நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எதுவும் இல்ல. எதை அவங்க நிர்வாகி எது மாற்று கருத்து எது தெரிவிக்கலாம். எங்களுக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி உடல் உபாதைகள் எதுவும் இல்ல. ஆரோக்கியமான பையன் தான். நேற்று நடந்தது. நேற்று வரைக்கும் ஆக்சுவலி அவங்க வந்து நாங்கள் இது மாதிரி ஆயிடுச்சு தவறிச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அவருக்கு எப்படி இருந்ததுக்கு அதுக்கப்புறம் ஊருக்கு அனுப்பணுமா என்ன பண்ணணும், நேற்று ஒரு வார்த்தை அவர் மாவட்ட லெவலில் பண்ணார் டிவிகளை. நேற்று பண்ணவங்க இன்னைக்கு திடீர்னு ஏன் வரல, குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. அவன் ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருந்தவரா, இல்லை அவன் அங்கே போய் விழுந்தாரா, எல்லாமே குற்றம். நான் சொல்றது ஒரு உதவி பண்ண முடியலன்னா, அவர் விஜய் சார்கிட்ட போயிடுச்சுன்னு தெரில, ஒரு உதவி தான். அவங்க ஒரு 2 குழந்தை இருக்காங்க, ஒரு உதவி பண்ண முடியாதுன்னா இருந்தால் கூட முதலமைச்சர் கோரிக்கை வைக்கிறோம். அவராஜ் அவரை பார்த்துட்டு ஒரு கூட்டத்தில், ஒரு அரசியல் கூட்டத்தில் போய் ஒரு உயிர் போயிருக்கு, அவருக்கு பின்னாடி யாருமே கிடையாது. முதலமைச்சர் இதை கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு நிதியிலிருந்து கொஞ்சம் நிதி கொடுக்க நான் கோரிக்கை வைக்கிறோம். கலெக்டர் அம்மா கிட்ட ஒரு மனு கொடுக்க போயிருந்தோம், அவருக்கு கொடுத்து வந்திருக்கோம். தாவேக தலைவருக்கு என்ன மாதிரியான கோரிக்கை வைக்கிறீங்க? விஜய்க்கு என்ன கோரிக்கை? விஜய்க்கு நம்ம விஜய் தலைவருக்கு என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா, ஒரு கூட்டம் ஆகுது, இந்த மாதிரி ஏதோ சம்பவம் நடக்குது, வேணும்னு யாரும் பண்றதில்ல.
சம்பவம் ஆயிருக்குன்னா நம்ம கூட்டத்தை நம்ம நம்பி வந்திருக்கு. அப்படி அந்த பையன் வந்து அவ்வளோ பைத்தியம் இருக்கு. அப்படி டேட்டஸ் வச்சிருக்கா. அப்படியே கட்சிக்கோசரம் நீங்கள் அவர் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லை எல்லா விஷயமும் அவரை பக்கத்தில் இருக்கும்போது உங்கள் கட்சி தொண்டனே ஒருத்தர் செத்துருக்கான். சரி ரைட்டு, நீங்கள் மாவட்ட லெவலில் ஒருத்தர் பதிவில் இருக்கீங்க. யார் ஒருத்தர் வந்து சரி ஆயிருக்கு, சரி பக்கத்தில் இருந்து சரி நான் விடு எனக்கு அனுப்ப முடியும், இதை வந்து உதவி பண்ண முடியும் அது சொன்னால் கூட நாங்கள் வந்து யாருமே வந்து அவங்க வந்து டிமாண்ட் பண்ணுறது கிடையாது. விஜய் விஜய் சார் வந்து இதில் கொஞ்சம் பார்த்துட்டு இது ஒரு இருந்திருக்காங்க, அவங்க கூட்டத்தில் இருந்திருக்காங்க. அவங்க வீட்டுக்கு ஒரு நிதி உதவி பண்ணணும்னு ஒரு ஆசை. வேறு எல்லாரும் வந்து எல்லாரும் ஃப்ரெண்டு ரிலேஷனு அவங்க பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே வந்திருக்கோம். பிளட் நீங்கள் சொல்லுங்கள் சார். எல்லாருமே வந்திருக்கோம். எல்லாரும் வேலை விட்டு இன்னைக்கு வந்து அவன் பையன் பாவம் அவங்க வீட்டில் அவங்க இறந்த வட்டி அவங்க அப்பா அம்மா ஊருக்கு இவன் பராமரிச்சுட்டு இருக்கான். அதுக்கு என்ன வழி? எல்லா விஷயம் இருக்குது. நீங்கள் ஒரு பெரிய லெவலில் இருக்கீங்க, ஒரு கட்சி தலைவராக இருக்கீங்க. அந்த ஒரு தொண்டை உங்கள் நம்பி வந்த தொண்டை ஒரு உயிரிழப்பு ஆயிருக்கு. உங்களால் முடிஞ்ச உதவி இல்லை ஆறுதல் பண்ணால் கூட ஒரு ஃபோனு இல்லை ஆறுதல் பண்ணால் கூட பெரிய விஷயம் சார், ஒரு பெரிய விஷயம். அதுவும் முதலமைச்சர் ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம். முதல் ஸ்டாலின் ஐயா வந்து இது ஒரு விஷயம் வந்து அவருக்கு வந்து இந்த வீட்டுக்கு ஒரு நிதி உதவி பண்ணணும்னு ஒரு ஆசை பண்ணுறோம். குடும்பமே வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா அவங்களும் அவங்க பெற்றவங்களும் வந்து வயதானவர்கள். அதனால் இது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. ஒரு ஆறுதல் தெரிவிக்கலை, ஏதாவது ஒரு நிதி உதவி கொடுக்குறோம். ஒரு சம்மந்தம் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இப்போ இவர் சொன்ன மாதிரி நம்ம மாதிரி சொன்ன மாதிரி தான் ஒரு உயிர் தான் உயிரா, இல்லை 41 உயிரா இல்லை 50 உயிர் தான் உயிரா? ஒரு உயிர் இல்லையா? உயிர் தானே. மனித உயிர் ஒரு சின்ன ஒரு வருத்தம் தெரிவிக்கல. இப்போ மனித உயிர்ங்கிறது ரொம்ப பெரிய ஒரு மகத்தான உயிர். அந்த உயிர் போயிடுச்சுனாவே இது ஒரு அசால்ட்டாக இருக்கிறது என்ன எந்த வகையில் சரியாக இருக்கும்? நேற்று நைட்டு சும்மா வந்து ரோட் ஷோ போகிற மாதிரி வந்து பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்துட்டு மட்டும் போனார். ஆனால் அதை பார்த்தீங்கன்னா இந்த முகநூல் மற்றபடி வாட்ஸ்அப்லாம் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவித்தார் அப்படிங்கிறது இருக்கு. அது இன்னைக்கு வரைக்கும் வரேன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் இந்த கீழ்மட்ட தொண்டர்களே அல்லது அவங்க இவங்களை வச்சு பேசிட்டு அதான் வராங்க இதா வராங்கன்னு இருக்காங்க. இது வரைக்கும் வரல. அதனால தான் கலெக்டர் அம்மாக்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம். அவங்க வீட்டில் வந்து ஏன்னா அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் தெரியாது, இங்கே இருக்காங்க தமிழ் தெரியாது. இனிமேல் அந்த குடும்பம் எப்படி வாழுங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்குது. முழுமையான நிவாரணம் எங்களுக்கு நாங்கள் கோரிக்கை நிறைவேற வரைக்கும் காத்திருப்பு போராட்டம் பண்ணுவோம். இல்ல இந்த உடற்கூறு ஆய்வு முடிஞ்ச அந்த உடல் என்ன பண்ணுவீங்க? இல்ல அவங்க அதான் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறினா தான் வாங்கிக்குவோம். நிறைவேற வரைக்கும் வாங்கிக்க மாட்டோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.